சந்துரு அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு, ப்ரோ OnePlus 13R வாங்கலாமா இல்லை OnePlus 12 வாங்கலாமா இல்லை OnePlus உடைய 15R வெயிட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. உங்களால் வெயிட் பண்ண முடியும், என்னால் வெயிட் பண்ண முடியும் ப்ரோ, இப்போ இருக்கிற ஃபோனே எனக்கு இன்னும் ஒரு 6 மாதம்லாம் சாலிடாக வந்துடும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா 15R லான்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 15R லான்ச் ஆகட்டும், அது எப்படி இருக்குது ஏதா இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அப்படி ஒரு வேளை அப்படி டிசைட் பண்ணும்போது கூட எனக்கு 15R வேணாம், எனக்கு 13R 12 தான் வேணும்னா கண்டிப்பாக இப்போ விற்கிறத விட இன்னும் ஒரு 1000 2000 ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ எனிஹவ் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் மணி சேவ் ஆகிறது உறுதி, நம்மளோட சாய்ஸும் கரெக்டாக வந்து எடுக்க முடியும். இல்லை ப்ரோ எனக்கு 15R விட்டுருங்க, எனக்கு வந்து 13R இல்லை 12 அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13R ஆகட்டும் 12 ஆகட்டும் ரெண்டுத்துலையுமே 8S Gen 3 தான் இருக்க போது. ஸோ அதனால பர்ஃபார்மன்ஸ்ல எந்த விதமான குறையா இருக்க போதில்லை. பர்ஃபார்மன்ஸை தாண்டி உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமான பில்டு குவாலிட்டி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேசில் பிளேடோடைய கலர் சயின்ஸ் வேணும் எனக்கு. நான் என்னோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கலர் சயின்ஸ்ல நான் ஆல்ரெடி ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன், அது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிங்கன்னா OnePlus உடைய 12க்கு வந்து எட்ஜ் இருக்கும். ஆனால் அதில் கர்வ் டிஸ்பிளே, அதே மாதிரி அதில் 5400 mAhக்கான பேட்டரி வந்து இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஹெவியாக வந்து ஃபீல் ஆகும். ஸோ பில்டு குவாலிட்டி வைஸ் இன்னும் ப்ரீமியமாக இருக்கும். இதெல்லாம் ஓகே நீங்கன்னா நீங்கள் 12 வந்து கன்சிடர் வந்து பண்ணுங்க. இல்லை ப்ரா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக 36,000 37,000 தான் பட்ஜெட்டு, எனக்கு இதெல்லாம் 12 256GB வேரியன்ட் எடுக்கணும், எனக்கு வந்து ஃபிளாட் டிஸ்பிளேவே தான் வேணும், ஏன்னா எனக்கு கர்வ் டிஸ்பிளே போட்டு நான் அதுக்கு ஒரு டெம்பரை ஒட்டி ஸ்க்ராட்ச் கார்டை ஒட்டி அதெல்லாம் என்னால் பாதுகாக்க முடியாது, எனக்கு அதை விட இன்னும் முக்கியமானது இன்னும் கொஞ்சம் பெரிய பேட்டரி லைஃபாக வேணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக OnePlus உடைய 13Rக்கு வந்து செம்ம எட்ஜ் இருக்குது. இதில் ப்ரீமியமான பில்டு குவாலிட்டி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. 12 கம்பேர் பண்ணும்போது ஏன்னா 12 இன்னும் கர்வு, ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் பெட்டரான ப்ரீமியம் இருக்கும். 13Rம் பில்டு குவாலிட்டியில் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே அது மட்டும் இல்லாமல் அந்த பெரிய பேட்டரி இதெல்லாம் வேணுமா, இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேசில் பிளேடோடைய அந்த கேமரா வேணும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த கர்வ் டிஸ்பிளே வேணும், ப்ரீமியமான பில்டு குவாலிட்டி வேணுமா அப்படின்றத வந்து சூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. OnePlus உடைய 13R எடுத்தீங்கன்னா உங்களால் செல்ஃபி கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா 4K வீடியோலாம் எடுக்க முடியாது, 1080p வீடியோ தான் எடுத்துக்க முடியும். நீங்கள் ரெகுலராக 4K வீடியோலாம் எடுப்பீங்க, ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் ரெண்டுத்துலையுமே 4K எடுக்க முடியும். ஆனால் ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னா 12க்கு தான் எட்ஜ் இருக்கு, ஏன்னா 12 மட்டும் தான் நம்மளால 4K வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து 12 சைடு போவீங்களா இல்லை 13R சைடு போவீங்களா? மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.